ஏம்மா, எனக்கு எப்பமா யூனிஃபார்ம் எடுப்பீங்க? ஆமாம்மா, யூனிஃபார்ம் எடுக்கணும்ல. ஸ்கூல் வேற திறக்க போகுது. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. சீக்கிரமா எடுத்தா தானமா தைக்க முடியும். ஆமாம்மா, எடுக்கணும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய் எடுப்போம், சரியா? 2 செட்டு யூனிஃபார்ம் எடுக்கணும் என்ன? ஆமாம்மா, 2 செட்டு எடுத்தா தான் சரியா இருக்கும். சரிம்மா, எடுப்போம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக போய் எடுத்துருவோம், சரியா? எப்பா, எனக்கு யூனிஃபார்ம் எடுக்கணும்ப்பா. எடுப்போம்மா. அம்மா சொன்னா யூனிஃபார்ம் எடுக்கணும்னு சொன்னா. மழையாக இருக்கேன்னாம்மா கூட்டு போகல. உங்களை அளவு கொடுக்கறதுக்கு உங்களை கூட்டு போகணும்ல. இப்போ துணி எடுத்து கொடுத்துட்டு வர்றதுன்னா நானும் போயிட்டு வந்துடுவேன். அளவு கொடுக்கறதுக்கு உங்களை கூட்டிட்டு போகணும்லம்மா. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போவோம் கண்டிப்பாக, சரியா? சரிப்பா. ஏட்டி இப்போ தானே என்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போகலான்னு தான் சொல்லியிருக்கேன்ல. அதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம்? இல்லைம்மா, சும்மா தான் அப்பாட்ட கேட்போமேன்னு கேட்டேம்மா. பாருங்கப்பா, அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏட்டி நீ சும்மா தான் கிடையேன். அவள் என்கிட்ட தானே கேட்குறா. கேட்டால் கேட்டுட்டு போகிறா. உனக்கு என்ன? அது இல்லைங்க, இப்போ தானே என்கிட்ட கேட்டேன். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட கேட்கணுமா? அதுக்கு தான். ஆமாம், அப்பா இப்போ நான் கேட்டிருந்தா என்ன திட்டிருப்பாங்க. அவங்களால பேசாமல் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் திருப்தியே ஆகாதுமா. யாராலும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஏட்டி கிரிஜா, நீ துணியை வேணா உன் கூட்டத்தோட போய் எடுத்துகிட்டு வாயேன். அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைகளை கூட்டு போய் அளவு கொடுத்துக்குருவோம். அப்படியா சொல்கிறீங்க? சரி, அப்போ நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏம்மா, கரெக்டாக அளவு இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்கம்மா. சும்மா கம்மியாக எடுத்துட்டு துணி பத்திரம் அதில் ஒட்டு போட்டுக்குவோமாம்மா. இப்படியாலாம் கேட்காதீங்க, சரியா? கூட கொஞ்ச நாள் துணி எடுத்து வச்சிருங்க. பெரிய மனுஷி மாதிரி இவன் நம்மளுக்கு சொல்லி தருவா. போட்டி என்கிட்ட. சரிட்டி, நான் வெளியே போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம், சரியா? எங்கே போக போகிறீங்க? சும்மா இந்த பக்கத்தில் வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துடுறேன் டி. வீட்டில் வந்து பேசாமல் வீட்டில் கிடப்போம் கிடையாது. அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கோம். சரி, போங்க. என்னைக்காலும் ஒரு நாள் சொன்னால் சரி போயிட்டு வாங்கன்ற வார்த்தை வந்திருக்கா? ஏதாவது முணங்கிக்கிட்டே தான் கிடப்பா இவன். சரி, அம்மா வேலையை முடிச்சுட்டு நான் போய் யூனிஃபாரத்துக்கு துணி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் அப்பா கூட போய் நம்ம அளவு கொடுப்போம், சரியா? சரிம்மா. இல்லை, அம்மா சொன்னதை கவனிச்சியா நீ? யூனிஃபார்முக்கு யூனிஃபார்ம் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. ஆமாவா, அம்மா சரியா படிக்கிறல்ல, அதனால இங்கிலீஷ் சரியா அதுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல அம்மாவுக்கு. அதான் அப்படி யூனிஃபார்ம்னு இருக்காங்க. நம்ம ஏதாவது சொன்னா உடனே எங்கள் அம்மா அப்பா எங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கல, கார்பரேஷன்ல தான் படிக்க வச்சாங்க ஆய்வுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு நமக்கு இந்த இது? ஆமால, அதுவும் சரிதான். என்ன இவங்க யாரையும் இன்னும் காணோம்? நம்மளும் நடந்து தான் பார்க்குறோம். உடம்பு குறைவனாங்குது. டெய்லி நடக்கணும் போல. என்ன நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நினச்சா நடக்கிறோம், நினைக்கலாட்டி விட்டுறோம். அப்படி இருந்தால் எங்கள் உடம்பு குறையும்? உடம்பு கூட தான் செய்யும். இது தெரியாமல் நம்ம 2 நாள் நடந்துட்டு உடம்பு குறையலாம் நினைக்கிறோம். அவன் நெட்ட வழி வர மாதிரி இருக்குது. அப்புறம் வந்தவொடனே நம்மளை கிண்டல் அடிச்சுட்டு கிடப்பான். சரி, நம்ம உட்காந்துக்கோ. என்ன கிரிஜாக்கா உட்காந்துட்டீங்க? வாட்டி பரவும். இப்போ தான் அங்கே நெட்ட வழி பார்த்தேன், வந்துக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சரி வா. என்ன வாக்கிங்லாம் என்னமோ போன மாதிரி இருந்துச்சு? இல்லையே, சும்மா தான் உட்காந்துருக்கேன். இல்லையே, நான் பார்த்தனே அங்கேருந்து வர்றப்போ வாக்கிங் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டியாட்டி நீ? சரி, யார் இன்னும் வரலையே, அது வர நடந்துட்டு இருந்தேன்ட்டி. வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் உடம்பு குறையுமான்னு தான் பார்க்குறீங்க. உடம்பே குறைய மாட்டேங்குது உங்களுக்கும். என்ன செய்ய? ஆமாட்டி. சரி, நமக்கு விதிச்சதாதான்ட்டு போக வேண்டியது. வேறு என்ன செய்கிறது? என்னக்கா உட்காந்தாச்சா? சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்களோ இன்னைக்கு? ஆமாட்டி, நீ தான் லேட்டு. சரிட்டி, என் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் எடுக்க போகணும். கடைக்கு போயிட்டு வந்துடுவோமா? எப்போ போக போகிறீங்க? இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்கேன். இப்போ போனாலும் போவோம், இல்லைன்னா நாளைக்கு போனாலும் போவோம். ஏக்கா, இன்னைக்கு வேலை செஞ்சு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நாளைக்கு வேணால் போயிட்டு வருவோமா யூனிஃபார்ம் எடுக்க? சரிட்டி.